ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் ஃபாஸ்டஸ்ட் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி சிம்பிளாக ஃபோட்டோஷாப்பில் பேனர் க்ரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க. நான் ஃபோட்டோஷாப் சிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபோட்டோஷாப்போ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைட் கார்னரில் அங்கே ஃபோட்டோகிராஃப் நேம் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே போய்ட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா கண்ட்ரோல் என் கொடுத்தா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அங்கே வந்து வித்து வந்து 1200 வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 700 வச்சுக்கிறேன். ரெவல்யூஷன் வந்து ஒரு 72 வச்சுக்கோங்க. கீழே கலர் மோட்னு இருக்குது பாருங்கள். அங்கே வந்து RGB கலர் மோட்னு விட்டுக்குங்க. கீழே பேக்ரவுண்ட் ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு இங்கே 8 பிட் இருக்குது. நான் இங்கே வந்து 16 பிட் கொடுக்குறேன். எல்லாம் பிக்சல் பை பிக்சல் இருக்க பாருங்கள். ரெவல்யூஷன் மட்டும் பிக்சல் பை இன்ச்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒரு ஒயிட் லேயர் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. அந்த ஒயிட் லேயரை கீழே ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை கனெக்ட் பண்ணி டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்தா இப்படி நியூ லேயர்னு ஓப்பன் ஆகும். அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேயர் ஓப்பன் ஆகிடுச்சு. பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு W கிளிக் கொடுங்க. W கொடுத்தா மேஜிக் டூல் ஓப்பன் ஆகும். மேஜிக் டூல் ஓப்பன் ஆகிட்ட பிறகு அங்கே உங்களுக்கு சைஸ் என்ன வேணுமோ அது வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மேஜிக் டூலை கட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்ட பிறகு மேலே ரிஃபைன் எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்மூத் வேணும்னா ஸ்மூத், ஃபெதர் வேணும்னா ஃபெதர், கான்ட்ராக்ட் வேணும்னா எவ்வளோ வேணுமோ வச்சுக்கேன். நான் இதுக்கு தேவையான அளவு வச்சுக்கிறேன். வச்சுட்டு லெஃப்ட் சைட் கிளிக் கொடுத்து கட் லேயர்னு இருக்குது பாருங்கள். அந்த லேயர் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டா இப்படி தான் லேயர் இருக்கும். கட் பண்ண லேயர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கீபோர்டில் V கொடுத்தா இப்படி தான் ஓப்பன் ஆகும். V கொடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த லேயரை அப்படியே வச்சுட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு தேவையான அளவு சைஸ் என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கி கரெக்டாக ஃபிட் பண்ணுறேங்க. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரியே கட் பண்ணி அதே மாதிரியே இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் கேலரியில் போங்க. ஃபில்டர் கேலரி ஓப்பன் பண்ணால் கீழே டோபாஸ் லேப்னு இருக்குது. அந்த லேபில் டோபாஸ் க்ளீன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்ககிட்ட டோபாஸ் இல்லைன்னா ஃபுல்லாக ப்ளகின்ஸ் நான் ஆல் சாஃப்ட்வேர் தரேன். கீழே யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள்.
அது இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்மஜ்ஜி டூல் வச்சு ஸ்மஜ்ஜி பண்ணுங்கள். ஸ்மஜ்ஜி பண்ணால் இது மாதிரி தான் ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் தெளிவாக தெரியும். அதே மாதிரி இன்னொரு இமேஜும் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணால் கிராடியன்ட் ஓவர்லேன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அது கிளிக் கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ கொடுங்க. நான் இப்போது ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் பேக்ரவுண்டாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபோட்டோவுக்கு நம்ம ஸ்டோக் கொடுக்கும். உங்கள் ஃபோட்டோவுக்கு ஸ்டோக் என்ன வச்சுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்க. நான் ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணுமோ, என்ன ஃபாண்ட் வேணுமோ, என்ன கலர் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய் அண்ணான்னு டைப் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்டோக் கொடுங்க. ஸ்டோக் என்னென்ன ஸ்டோக் வேணுமோ ஸ்டோக் கொடுத்துக்குங்க. ஸ்டோக் எப்படி கொடுக்குன்னா, இப்போ அந்த லேயரை நீங்கள் வெறும் டபுள் கிளிக் பண்ணால் போதும். டபுள் கிளிக் பண்ண உடனே எதுவும் ஓப்பன் ஆகும். இல்லை ஸ்டோக்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன ஸ்டோக் வேணுமோ அந்த ஸ்டோக் கொடுத்துக்குங்க. நான் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் போல்டாக கொடுக்குறேன். கொஞ்சம் போல்டாக தெரியுது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்குங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணுறேங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு லோகோ வேணும்னா லோகோ எடுத்து வந்து அந்த பேனரில் ஃபிட் பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்து சேவ் பண்ணணும். அது கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே என்ன நேம் வேணுமோ அங்கே ஃபைல் நேம்னு இருக்கு பாருங்கள். அந்த ஃபைல் நேம் கொடுத்து கீழே ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்க.